அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல ராமச்சந்திரன் நேர்ந்துட்டு மதிக்கிட்ட, "தயவு செஞ்சு நீ நம்ம வீட்டுக்கே வந்துருமா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. ஒரு பொண்ண கட்டி குடுத்துட்டு, "நான் எந்த வீட்டுக்கும், நம்ம வீட்டுக்கும் என்னால சத்தியமா அலையவே முடியலம்மா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "அப்பா, நீங்க நினைக்கிற மாரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி இவங்க கூப்பிட்டாக்க நீங்க இங்க கிளம்பி வந்துராதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இந்த மாரி டைம்ல இவங்க கூப்பிடுற போதெல்லாம் இங்க வந்து நம்மளால நிக்க முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு வராதீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ரேவதி இருந்துட்டு, "மதிய நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க எந்த கவலையும் இல்லாம கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. "உங்களை நம்பிதாம்மா நானும் கிளம்புறேன். மதி ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுறா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ராமச்சந்திரன் இருந்துட்டு அவர்கிட்ட, "கொஞ்சம் நிதானமாயிடுறா. அவர்கிட்ட கோவப்பட்டு எதையும் பேசாத. கண்டிப்பா அவரு மதிக்கிட்ட பேசிட்டு வந்திருப்பாரு. தேவையில்லாம அவர்கிட்ட எந்த கோவமும் படாதுன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான், "சார், மதிக்கிட்ட பேசியிருக்கேன். அவ இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. அவளை அனுசரிச்சு இவங்களையும் வாழ சொல்லுங்க சார். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நானும் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் உடம்பு சரியில்லை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உங்க பொண்ணு இப்படியே நீங்க அலைஞ்சிட்டு இருக்கிறத விட கையோட கூட்டிட்டு போயிடுங்க. அவ ஒளிஞ்சாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.